வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. நாம இப்ப பார்க்க போறது மகாபாரதத்துல வர கர்ணனோட கதையை தான். போன எபிசோட்ல கர்ணனோட பிறப்பை பத்தி பார்த்தோம். குந்தி தேவி எப்படி பெட்டிக்குள்ள குழந்தைய வச்சு தண்ணிக்குள்ள விட்டாங்க அப்படின்ற கதையையும் பார்த்தோம். இப்போ அந்த தண்ணிக்குள்ள போன குழந்தை எங்க போய் சேருது, யார் எடுத்து வளர்க்குறாங்க, எப்படி அவர் வளர்றாரு அப்படின்றத பத்தி இந்த எபிசோட்ல பார்க்கலாம். கர்ணனின் கதை அத்தியாயம் 2. ராதை அவளுடைய கணவன் அதிரதனுக்காக வீட்டு வாசல நின்னுட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. அதிரதன் தேரோட்டி ரொம்ப தூர பயணத்துக்கு பின்னால ஊர் திரும்பி வந்துட்டான். அன்னைக்கு காலையில தான் தகவல் வந்துச்சு. 3 நாளைக்கு உண்டான மாற்றுடைகளோடு, உணவு தட்டோடு, குவளையோடு 20 நாட்களுக்கு முன்னால ஏதோ ஒரு அரசகுமாரனோடு கங்கை கரையோரம் பயணப்பட்டுட்டு இப்போதான் ஊர் திரும்பி இருக்கிறான். மறுபடியும் நீண்ட பயணத்துக்கு யாரும் கூப்பிடாம இருக்கணும். இல்லைன்னா அழைச்சிட்டு போனவரே அதிரதனோட சேவைய மனசுல வச்சு அவரை தொந்தரவு செய்ய வேணாம் அப்படின்னு கட்டளை இட்டுட்டு 3 நாள் ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லணும். இப்படி யாரும் சொல்லாத போனா அதிரதன் தேரோட கொட்டிலுக்கு திரும்பும் போது, கிளம்பு, இப்பொழுது யமுனையை நோக்கி நாம் போக வேண்டியிருக்கிறது, காந்தாரம் நோக்கி பயணப்பட வேண்டியிருக்கிறது அப்படின்னு உடனே அழைச்சிக்கிட்டும் போலாம். அப்படி வந்த உடனே திரும்ப மாச கணக்குல அது மாதிரி பயணம் போனது கூட உண்டு. இந்த முறை கங்கை கரை பயணம் அப்படின்றதால முகம் அதிகமா வாடி இருக்காது. பசிக்கு ஏதாவது உணவு கிடைச்சிருக்கும். போன இளவரசன் இளைஞன் அப்படின்றதாலும் கூடவே பயணப்பட்ட அவன் தாயும் சேடிகளும் நல்ல குடும்பத்து பெண்கள் அப்படின்றதாலும் பெரிய தொந்தரவு ஒண்ணும் இருந்திருக்காது. அதிரதன் இளைஞனாக இருந்த போது இளவரசர்கள் அவனை வர சொல்லி திறமையாக குதிரையை ஓட்டுவான் அப்படின்றதால அவங்களோட படையெடுப்புக்கு அழைச்சிட்டு போவாங்க. இது மாதிரி பல போர்களுக்கு இளவரசர்களோட அதிரதன் போயிருக்கான். அது மட்டுமல்ல, பல இளவரசர்களை ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கான். இப்போ கொஞ்சம் வயசு அதிகமானதால வாலிபம் தளர்ந்து நடு வயது நோக்கி நடக்கிறதால நெடுந்தூர பயணத்துக்கு தான் அழைச்சிட்டு போனாங்களே தவிர போருக்கு அழைச்சிட்டு போல. திருமணமான முதல் வருஷம் உடம்பெல்லாம் அம்புப்பட்ட புண்ணோடு ஜுர வேகத்தோட அதிரதன் திரும்பி வந்தது ராதைக்கு ஞாபகம் வந்தது. அப்போ ராதைக்கு 15 வயசு, அதிரதனுக்கு 30 வயசு. உடம்பு குணமாகட்டும் அப்படின்னு 3 மாத ஓய்வு கொடுத்து அதிரதனை அவனது வீட்டிலேயே விட்டுட்டு போனாங்க. அந்த 3 மாதங்க தான் ராதைக்கு தன் வாழ்நாள்ல அனுபவிச்ச சொர்க்கம். அதிரதனுக்கும் இளம் மனைவியோட உல்லாசமா இருக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது. ஆனா உடம்பு ஒத்துழைக்கல. ஆனா ராதை அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு வலிக்காம மருந்து போடுவா. ராதை கேள்விகள் நிறைய கேட்பா. அதிரதன் அவளோட கேள்விகளுக்கெல்லாம் நல்ல விளக்கமா பதில் சொல்லுவான். கணவனும் மனைவியும் உலகம் பற்றிய பல்வேறு விஷயங்களை அப்பெல்லாம் பேச தொடங்கினாங்க. வாழ்க்கை அப்படின்றது என்ன அப்படின்னு கேள்வி கேட்க தொடங்கினாங்க. பல ஊர்களை, பல மக்களை, பல்வேறு பழக்க வழக்கங்களை, பல்வேறு கடவுள்களை அதிரதன் ராதைக்கு சொல்ல அவள் வியந்து போய் கேட்டுட்டு இருப்பா. கங்கை கரை சாதுக்களை பத்தி சொல்ல, அப்படியா, என் பொருட்டும் அவர்களை நமஸ்கரித்தீர்களா அப்படின்னு ஆவலோட கேட்பா. அதனால அதிரதன் ஒரு முறை மட்டும் பெரியோர்களையோ சாதுக்களையோ நமஸ்கரிக்கிறது இல்ல. முதல் முறை தனக்காகவும் 2ஆம் முறை தன் மனைவிக்காகவும் நமஸ்கரிக்கிற பழக்கத்தை மேற்கொண்டிருந்தான். நான் உனக்காகவும் நமஸ்கரித்தேன் அப்படின்னு ராதை கிட்ட சொல்லி அவளை சந்தோஷப்படுத்துவான். கங்கை கரை முழுவதும் உங்களோடு தேரில் போக வேண்டும் என்று ஆசை. பல்வேறு கோயில்களுக்கும் சேத்திரங்களுக்கும் உங்களோடு ஊர் சுற்ற வேண்டும் என்பது என் விருப்பம். இது நிறைவேறுமா? வயதாகி உடல் தளர்வதற்கு முன்பு உடம்பில் வலு இருக்கும் போதே நீங்களும் நானும் பல சேத்திரங்கள் போக வேண்டும். தெற்கு குமரிக்கடல் வரை போக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ராமேஸ்வரத்துக்கு போய் சிவ பூஜை செய்ய வேண்டும் என்பதும் என் எண்ணம். இரவு முழுக்க கணவனை வழி நீக்க வருடிக்கிட்டே அவ பேசுவா. போகலாம், அப்படி ஒரு நாள் வரும் என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் என்னோடு ஊர் சுற்றலாம் என்று சொல்கிறாயே தவிர வீடு வாங்க வேண்டும், நமக்கென்று ஒரு நல்ல தேர் வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும், தோப்பு வாங்க வேண்டும், ஆடு மாடுகள் வாங்க வேண்டும் என்று உனக்கு தெரியவில்லையா? எதற்கு நிலமும் வீடும் ஆடும் மாடும்? இவை அழியக்கூடியவை. அழியாதது சேத்ராடன அனுபவங்கள், இறையுணர்வு. இந்த மாதிரி ஊர் சுற்றி பார்க்க, சாதுக்களை தரிசிக்க இறையுணர்வு அதிகப்பட்டு உள்ளுக்குள் இருக்கின்ற நம்முடைய பொலிவு இன்னும் வெளியே வந்து நம்மை நல்வழி காட்டி அழைத்து போகும். உங்களை விட்டு நான் தனியே போவது என்பது சரியாக இருக்காது. உங்களுடைய பார்வையில் உங்களோடு கை கோத்து இந்த கங்கை கரை சாதுக்கள் தரிசனமும்
பரதகண்டம் முழுக்க இருக்கும் சேத்ராடன தரிசனமும் கிடைத்தால் அது போதுமானது. வேறெந்த விஷயங்களிலும் எனக்கு நாட்டமில்லை. வயது சிறியதாக இருந்தாலும் உனக்கு இப்படி ஒரு எண்ணம் தோன்ற காரணம் என்ன? என் கணவனான நீங்கள் தான் காரணம். நீங்கள் போய் சொல்லுகின்ற அனுபவங்களை நான் கேட்டு கேட்டு எனக்கு ஊர் சுற்ற வேண்டும் என்றுதான் தோன்றுகிறதே தவிர, உங்களோடு போக வேண்டும் என்றுதான் ஆசை வருகிறதே தவிர வேறெந்த ஆசையும் இல்லை அப்படின்னு ராதை சொல்றாங்க. உடல் நலம் தேர்ன உடனே மறுபடியும் வேலை வந்துருச்சு. போருக்கு மறுபடியும் அழைக்கலையே தவிர அரசகுமாரர்கள் போகவும் அரசியலங்குமரிகள் ஊர் விட்டு ஊர் பயணப்படவும் அவனுடைய தேரை தான் உபயோகிச்சாங்க. அவனை தேரோட்டியா வர சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அவன் கெட்டிக்கார தேரோட்டியா இருக்கிறனால அவனை நூதனமான தேர்களை ஓட்டவும் அனுப்புனாங்க. எப்படி இருக்கிறது அப்படின்னு அரசர்கள் கூப்பிட்டு பேசினாங்க. நல்ல குதிரைகளை வாங்கும் பொழுது அவனை பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. அபிப்பிராயம் கேட்டாங்க. நல்ல குதிரையை தேர்ந்தெடுத்து கொடுக்க சந்தோஷத்தில் கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. குதிரையை எப்படி பழக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. உணவிடுதல் பற்றி மேற்பார்வை பார்க்க சொன்னாங்க. போருக்கு போறது அப்படின்றது சுத்தமா நின்னு போச்சு. ராதை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒவ்வொரு முறையும் போருக்கு போயிட்டு வந்தா வயிற்றில் நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற வேதனை இனி இல்லை. ராதைக்கு 30 வயசாயிருச்சு. அதிரதனுக்கு 45 வயசாயிருச்சு. ஆனா அவங்களுக்கு குழந்தையே இல்ல. எப்படி குழந்தை பிறக்கும்? அதிரதனின் தாய் அழுத்துக்கிறாங்க. எந்த நேரமும் பயணப்பட்டு கொண்டிருக்கிறாய், வெப்பத்தில் அலைகிறாய், குதிரையோடு பழகுவதே சூடு. நீ பயணப்பட்டு வெயிலிலும் மழையிலும் நனைந்து உடம்பு சூட்டை அதிகரித்துக் கொண்டால் உயிரணுக்கள் உன்னிடம் எப்படி உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு மனம் நொந்து பேசுறாங்க. பழ ரசங்களும் வெண்ணையும் மூலிகைகளும் கலந்து அவனுக்கு சாப்பிட கொடுக்கறாங்க. ஓய்வு எடுத்துக்கொள், மனைவியோடு சந்தோஷமா இரு, அது அவளையும் சந்தோஷப்படுத்தும், புத்திர சந்தானத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதிரதனும் ராதையும் உட்கார்ந்து பேசும்போது தங்களை உடம்பால சந்தோஷப்படுத்திக்கிறத விட நிறைய பேசி சந்தோஷப்பட்டாங்க. ஒரு பெரிய அமைச்சரின் தாயார் இமயமலை பக்கம் போய் சாதுக்களுக்கு கம்பளை ஆடை கொடுக்க விரும்புறார் அப்படின்னு கேள்விப்பட்டதும் அதிரதன் தானே வழிய போய் வண்டி ஓட்டி வர்றதா சொன்னான். அந்த அரச வம்சத்து பெண்மணி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அதிரதன் வந்து நான் அழைத்து போகிறேன் என்று தானாக சொன்னதே நல்ல சகுனமாக படுகிறது. என்னுடைய தீர்த்த யாத்திரை நல்லபடியாக முடியும் என்று தோன்றுகிறது. வெகு சீக்கிரம் நாம் தீர்த்த யாத்திரைக்கு போக போகிறோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. அந்த அமைச்சரின் மனைவி கிட்ட அதிரதன் மெல்ல தன் மனைவியையும் அழைச்சு வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது தன்னுடைய சேடி ஒருத்தரை நிறுத்திட்டு அதிரதன் மனைவியை குழுவில சேர்த்துக்கிட்டாங்க. ராதையும் அதிரதனும் தேரோட முன்னால உட்கார்ந்துக்கிட்டாங்க. 4 சக்கரங்களும் 4 குதிரைகளும் இருக்கிற தேர் மெல்ல வடக்கு நோக்கி நகர்ந்தது. வீட்டை விட்டே அதிகம் வெளிவராத ராதை கணவனோட தேனிலவுக்கு போறது போல 30 வயசுல இமயமலை சாரல் நோக்கி பயணப்படுறா. அமைச்சரோட மனைவிக்கு உணவு தயாரித்து கால் அழுத்தி விட்டு தூங்கச் செய்து புருஷனோடு உணவு பகிர்ந்து கொள்வா. அவனுடைய பயண களைப்பை நீக்க ஓடி ஓடி உதவி செய்வா. ராதை, நீ வருவது என்றால் நான் மறுபடியும் யுத்த களத்திற்கு கூட போக தயார் அப்படின்னு அதிரதன் சொல்ல ராதை வேகமா அவனோட வாயை பொத்துறா. தீர்த்த யாத்திரை போகும்போது யுத்தம் பற்றிய பேச்சு எதற்கு? கேலி பேச்சை நாம் ஏன் பேச வேண்டும்? கேலி பேச்சினால் மனம் மயங்கி மகான்களை சரியாக பார்க்க முடியாமல் போய்விடப் போகிறது. எனவே மகான்கள் வரும்போது எனக்கு முறையான வகையில் அறிமுகப்படுத்துங்கள். யார் யார் இன்னார் என்று சொல்லுங்கள். அவர்களை உற்று கவனிக்க இது வசதியாக இருக்கும். எதற்காக மகான்களை பார்க்க வேண்டும் ராதை? அதிரதன் அன்பா கேட்கிறான். நமக்கு குழந்தைகள் பிறக்க வேண்டுமே, அதற்கான ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். அவர்கள் வாய் திறந்து உனக்கு குழந்தைகள் உண்டு என்று சொன்னால் நிச்சயம் குழந்தைகள் உண்டு, நல்ல மகன் பிறப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக நல்ல மகன் பிறப்பான். ராதை, அவர்கள் ஆசீர்வாதத்தை விட உன்னுடைய நம்பிக்கை தான் உனக்கு நல்ல குழந்தையை தரப்போகிறது அப்படின்னு அதிரதன் அவளை மெல்ல அணைச்சுக்கிறான். கணவனும் மனைவியும் சந்தோஷமா தங்களோட பயணப்பட்டு வரத பார்த்த அந்த அமைச்சரின் மனைவி சந்தோஷம் அடைகிறாங்க. அவங்களோ தன் பங்குக்கு கடவுளோட கதைகளை சொல்லிட்டு வந்தாங்க. கைலாய பர்வதம் தங்கம் போல தகக்குது. தேரை ரொம்ப தூரத்துல நிறுத்திட்டு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு சேடிகள் அமைச்சரின் மனைவியை அழைச்சிட்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டு முதுகும் இடுப்பும் வலிக்க அதிரதனும் ராதையும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பக்கத்துல கைலாயத்தை தரிசனம் பண்ணாங்க.
தங்கம் வெள்ளியாகி, வெள்ளி வெள்ளையாகி மிக பெரிய ஒரு ஒளி மாற்றம் தெரியும் பொழுது இறைவனே இறைவனே அப்படின்னு கை கூப்புனாங்க. பூமிக்கு விளக்கான சூரியனே அப்படின்னு வணக்கம் சொன்னாங்க. கைலாயத்தை கண் வழியே காண்பித்த பெருஞ்சுடரே வாழி அப்படின்னு சூரியனுக்கு நன்றி சொன்னாங்க. வெப்பமுள்ள கரங்களால பனிமலையை உருக்கி கங்கை என்கிற அற்புதமான புண்ணிய நீரை பரத கண்டத்திற்கு அனுப்புகின்ற பாஸ்கரா போற்றி அப்படின்னு நமஸ்கரிச்சாங்க. எங்கும் வெளிச்சமா இருந்த நேரத்துல அதிரதன் பூஜை செய்ய அவன் தோளை தொட்டு கொண்டு ராதை நிற்கிறாங்க. நான் செய்த இந்த பூஜையின் பலன்கள் நல்லோர் அனைவருக்கும் போக கடவுது. உலகத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க கடவுது. உலகத்தினுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி உத்தமமானவர்கள் தோன்ற கடவுது அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. சூரியன் நெகிழ்ந்து போனான். மனம் குளிர அவங்கள ஆசிர்வதிச்சான். உங்களுக்கு நோயே வராது அப்படின்னு உச்சி தொட்டான். கைலாய பூமியில் சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க கனவுல அந்தனர் வடிவுல சூரியன் அவங்க கிட்ட ஒரு மரக்கன்றை கொடுத்தான். கனவு கண்ட கணவனும் மனைவியும் திடுக்கிட்டு எழுந்தாங்க. என்ன இது, யாரோ ஒரு அந்தணன் வந்து பசுமரக்கன்றை கையிலே கொடுக்கறானே, என்ன அர்த்தம் இதற்கு அப்படின்னு வியந்து கேட்டாங்க. எதையோ நீ வளர்க்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு உனக்கு தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு அமைச்சரோட மனைவி பதில் சொன்னாங்க. என்ன பொறுப்புன்னு தெரியலையே அப்படின்னு கேள்வியோடு கணவனும் மனைவியும் ஊர் திரும்புறாங்க. ராதை அவளுடைய ஜனங்களுக்கு நடுவே உயர்வா பேசப்படுறா. அவளுடைய கைலாய யாத்திரை பற்றி எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. அவளை தொட்டு கும்பிட்டுட்டு போனாங்க. குழந்தை இல்லையே அப்படின்னு குறை சொன்னவங்க கூட அவகிட்ட இருந்து சால கிராமம் வாங்கிட்டு போனாங்க. கணவன் மீது இருக்கிற பிடிப்பும் அதனால் ஏற்படுகிற யாத்திரையும் அந்த யாத்திரைக்கு பிறகு ஏற்படுகிற நிறைவும் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தாலும் அதை மாத்திதான் விடுது அப்படின்னு கணவனும் மனைவியும் உணர்ந்தாங்க. மறுபடியும் யாத்திரை போகணும்னு தான் விரும்பினாங்க. இன்னும் மென்மையாகவும் அமைதியாகவும் கூர்மையாகவும் நடந்துக்கிட்டாங்க. எல்லாரையும் முத்து பார்க்க கத்துக்கிட்டாங்க. எல்லார் நெஞ்சுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறத தெளிவா உணர்ந்தாங்க. மலையை மட்டுமல்ல, கதிரவன் மட்டுமல்ல, எல்லா பூதங்களையும் வணங்கி பணிவோடு இருக்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. நடக்கும்போது காற்றையும் வெளியையும் வணங்கினாங்க. நதியில இறங்கின உடனே நதியை மனசார நேசிச்சு ஆசீர்வாதம் கேட்டாங்க. கரை ஏறின உடனே பூமியை தொட்டு கண்ணுல ஒத்திக்கிட்டாங்க. என்ன கருணை அடி உனக்கு அப்படின்னு பூமிய கொஞ்சினாங்க. நெருப்புல கட்டைகளை வைக்கும் போது இது உனக்கு உணவாகட்டும் அப்படின்னு உலர்ந்த கட்டைகளை நெருப்பில் இட்டு வளர்வாயாக அப்படின்னு வணங்கினாங்க. வாழ்த்துவாயாக அப்படின்னு பணிந்து வேண்டினாங்க. தங்க தகடு போல மனமும் உடலும் பிரகாசிக்க ஒரு உச்சக்கட்ட சந்தோஷத்துல இடையறாது இருந்தாங்க. கை கோத்துக்கிட்டு புருஷனும் மனைவியும் நதியில் மூழ்கி சால கிராம பூஜைக்காக ஆயத்தம் செய்ய தொலைவில் பெட்டி ஒண்ணு வரத பார்த்தாங்க. எதேச்சா திரும்பி பார்த்தாங்க. பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சது. ஆத்து தண்ணியில நிறைய அடிச்சுட்டு வரோம். எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்ல அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பெட்டியையும் அதோட அசைவை பார்த்ததும் அதுக்குள்ள அரிய பொருள் இருக்கிறதா தோணுது. அதிரதன் தண்ணியில பாஞ்சான். பெட்டியை நோக்கி நீந்தினான். நெஞ்சளவு நீரில் ராதையும் நின்னுக்கிட்டு கணவனோட வருகைக்காக காத்துட்டு இருந்தா. அதிரதன் பெட்டியை திசை திருப்புறான். ராதையை நோக்கி நகர்த்துறான். பெட்டி அதிரதன் கிட்ட இருந்து நகர்ந்து வேகமா கயிற்றால் இழுக்கப்பட்டது போல ராதை கிட்ட போச்சு. போய் அவள் நெஞ்சை முட்டது. அவள் பெட்டியை இழுத்து கொண்டு கரை ஏறா. அதிரதன் வந்து பெட்டியை பிடிக்கிறான். மெல்ல மேல மூடி இருந்த துணியை விலக்கி பார்க்க உள்ளே தங்க விக்கிரகம் போல குழந்தை இருந்தது. முகத்துல சூரிய ஒளி பட்டதும் வாய் விட்டு சிரிச்சது. மேலே போட்டிருந்த துணியை விலக்கி அள்ளி எடுத்துக்கொண்டதும் உடம்பெல்லாம் சூரிய ஒளி படப்பட இன்னும் சந்தோஷப்பட்டது. சுறுசுறுப்பாச்சு. குழந்தைக்கு அதிரதனும் ராதையும் வசுசேனன் அப்படின்னு பேர் வச்சாங்க. வசுன்னா செல்வம், சேனன் அப்படின்னா கொண்டு வந்து சேர்த்தவன், செல்வத்தை கொண்டு வந்து சேர்த்தவன் அப்படின்னு அவனை கொண்டாடினாங்க. பெட்டி நிறைய நவரத்தினங்களும் தங்க நாணயங்களும் இருந்துச்சு. ஒரே நாள்ல அதிரதன் பணக்காரனானா. இனிமே வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாம போயிருச்சு. அரசு ஊழியம் தேவையில்லாம போயிருச்சு. குழந்தையோட கிடைச்ச காசுக்கு தன்னுடைய கிராமத்தை சரி செஞ்சான். தெருக்களை ஒழுங்குபடுத்தினான். எல்லார் வீட்டுக்கும் கூரை அமைச்சு கொடுத்தான். உண்ண உணவும் நல்ல உடையும் ஏற்பாடு செஞ்சான். குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஆசிரியர்களை நியமிச்சான். குந்தியோட மகன் வசுசேனன் மூலம் கிடைத்த செல்வத்தால
அந்த கிராமமே வசதியா உணர்ந்தாங்க. கூடையோடு குழந்தை கொண்டு வந்த செல்வத்தால ஊரே மாறி போச்சு. மாறிய ஊரில் வசுசேனன் அப்படின்ற கர்ணன் மிகவும் செழிப்போடையும் சந்தோஷத்தோடையும் வளர்ந்தான். குழந்தைக்கு 2 வருஷம் ஆனப்போ அவனை தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு ராதை போக உடம்பெல்லாம் நகைகள் போட்டு அலங்கரித்திருக்க, எதிரே வந்த முனிவர் குழந்தையோட ஒளி பார்த்து நின்று அவன் தலையை தடவினாரு. ஆசீர்வாதம் செஞ்சத குழந்தை வியப்போட பார்த்துச்சு. நெற்றியில் இருக்கிற சுட்டியை இடக்கையால பிடுங்கி வலைக்கைக்கு மாத்தி இந்தாங்க அப்படின்னு முனிவருக்கு கொடுத்தது. முனிவர் அதிர்ந்து போயிட்டாரு. இவன் வள்ளல், மிகப்பெரிய வள்ளல், சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரை அழியாத பெயர் கொண்ட வள்ளல் அப்படின்னு முனிவர் உணர்ச்சி பொங்க சொல்றாரு. குழந்தையோட கால்களை தொட்டு கண்கள்ல ஒத்திக்கிறாரு. ராதையும் மத்தவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க. சத்திரிய குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ வம்சத்தோட அட்டகாசங்கள் மெல்ல மெல்ல அதிகமாயிருச்சு. அவங்களோட வேகத்துக்கு 4வது வர்ணம் ஈடு கொடுக்க முடியாம தவிச்சது. ஓயாம போர்களும் பயணங்களும், அதுக்காக தேரோட்டிகளை துன்புறுத்துறதும், தேரோட்டிகள் பயந்து ஊரை விட்டு ஓடுறதும், ஊரை விட்டு ஓடிய தேரோட்டிகளை தேடி அரசகுமாரர்கள் வீட்டுக்கு வர்றதும், வீட்டில் உள்ள பெண்களை மிரட்டுறதும் அடிக்கிறதும் தினந்தோறும் நடந்துட்டு இருந்துச்சு. குதிரை சத்தம் தொலை தூரத்துல கேட்டாவே அந்த பகுதி மக்கள் பயந்து அலறத் தொடங்கினாங்க. கதவு தட்டினாலே என்ன அது அப்படின்னு கிளியோட பார்த்தாங்க. இது பத்தி அந்தணர்கள் கிட்ட முறையிட்ட போது, வேற வழி என்ன, அரசன் சொல்படி அடங்கி இருக்குதல் தான் உங்களோட கடமை, நீங்க தப்ப முடியாது, இது தலை விதி அப்படின்னு தான் பதில் வந்துச்சு. வசுசேனன் அப்படின்னு அழைக்கப்பட்ட கர்ணன் மனம் புழுங்குறான். 4வது வர்ணத்தின் அவல நிலையை பார்த்து தலை குனிந்து உட்கார்ந்துட்டான். வாருங்கள், நாமும் சத்திரியராவோம், நாமும் வில்வித்தை பழகுவோம், நாமும் மற்போர் செய்வோம், நாமும் யானை ஏற்றமும் குதிரை ஏற்றமும் கற்போம் அப்படின்னு அழைக்கும் போது அவங்கெல்லாம் வர மறுத்தாங்க. இதையெல்லாம் எங்களால் கற்க முடியாது அப்படின்னாங்க. 4 எழுத்து படிக்கலாம் என்று சொன்னாலும் ஆர்வம் காட்டாம இருந்தாங்க. நான் வில்வித்தை படிப்பதற்கு வெளிதேசம் போகிறேன், என்னோடு வருபவர் உண்டா அப்படின்னு கூப்பிடும் போது அவங்க பின்தொடராம மௌனமா நின்னாங்க. யார் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அப்படின்னு கேட்டாங்க. பரசுராமர் என்கிற மிக பெரிய ஆசிரியர் இருக்கிறார், அற்புதமானவர், அவரிடம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கர்ணன் சொல்றான். இல்லை, பரசுராமர் நம்மை எல்லாம் மதிக்கவே மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. நம்மோடு பேசுவதற்கே விருப்பப்பட மாட்டார் அப்படின்னு விலகி நின்னாங்க. இல்லை, எப்பாடு பட்டாவது ஏதேனும் ஒரு விதத்தில் வில்வித்தை கற்றுத்தான் ஆக வேண்டும். கற்றுத்தர மாட்டேன் என்றால் கற்றுத்தருவதற்கு எல்லா விதமான உபாயங்களையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் அப்படின்னு கர்ணன் வேகமா சொல்ல, அவனை பின்தொடர்றதுக்கு யாருக்குமே மனசு வரல. எல்லாருமே மறுத்துட்டாங்க. கர்ணன் மட்டும் தனியா பரசுராமரை நோக்கி நடந்து போறான். இவங்க வரமாட்டாங்க, இவங்களை அழைச்சிட்டு போறது அப்படின்றது இப்போ முடியாத காரியம். ஆனா ஒண்ணு செய்யலாம், இவங்களுக்கு பாதுகாப்பான ஆளா மாறலாம். வில் வித்தை கற்று வந்து சகல வித்தைகளையும் கற்று இவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து சத்திரியர்கள் இவர்கள் மீது கை வைத்தால் அந்த கைகளை துண்டிக்கும் வண்ணம் துணிவு நாம் பெறலாம். நம்மை கண்டு சத்திரியர்கள் மிரண்டு போகும்படியான தகுதியை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். இவர்களிலிருந்து ஒருவர் கிளம்பினால் கூட போதும், இவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து போகலாம். சரியான தலைமை இல்லாமல், உறுதியான அரசன் இல்லாமல் தான் இவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கென்று ஒரு தலைமை ஏற்பட்டால் நிச்சயமாய் இவர்கள் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பார்கள். எல்லாவித பயங்களையும் ஒதுக்கிவிட்டு தங்களை வலிவு ஏற்படுத்திக் கொள்ளும் வகையை தேடுவார்கள். நான் அதற்குண்டான தகுதியை முதலில் பெற வேண்டும், என் வழியை இவர்களுக்கு காட்ட வேண்டும் அப்படின்னு வேகமா பரசுராமரை நோக்கி நடந்தான். முகம் சூரியனை போல் பிரகாசிக்கிறது, நெற்றி மேடாக இருக்கின்றது, மூக்கு கூர்மையாக இருக்கிறது, கைகள் நீண்டு இருக்கின்றன, உடம்பு வில் போல் வளைகின்றது, உறுதி இருக்கின்றது. எப்படி 15 வயது இருக்குமா உனக்கு? நீ அங்க லட்சணங்களில் மிக நேர்த்தியாக இருக்கிறாய். உன் பெயர் என்ன? பரசுராமர் அமர்ந்தபடி அவன் கூட பேசுறாரு. அவன் வசுசேனன் அப்படின்னு பேர் சொன்னான். எதற்கு இங்கே வந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்கும்போது, வில்வித்தை கற்க வந்திருக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்றான். அப்படியா? நான் அந்தணர்களுக்கு அல்லாது வேறு எவருக்கும் வில்வித்தை கற்றுத்தருவதில்லை, குறிப்பாய் சத்திரியர்களுக்கு கற்றுத்தருவதே இல்லை. சத்திரியர்களை பழிவாங்க வேண்டும் என்பது என் விருப்பம், சத்திரியர்களை அடக்கி வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. சத்திரியர்களின் கொட்டத்தை வேறறுக்கவே நான் பிறந்திருக்கிறேன். எனவே சத்திரியர்களுக்கு நான் வில்வித்தை கற்றுத்தர இயலாது.
ஐயனே, நான் சத்திரியன் அல்லன். அதை பார்த்தாலே தெரிகிறது. உன் முகத்தில் சாந்தம் இருக்கிறது, மெல்லிய பயம் இருக்கிறது. உன் உடம்பில் பெரிய தழும்புகளும் இல்லை, தோளில் அம்பரா துணி மாட்டிய தடம் இல்லை, கைகளில் வில் பிடித்த தழும்புகள் இல்லை. குதிரை மட்டும் ஓட்ட பழகி இருக்கிறாய் என்று நினைக்கிறேன். நீ எந்த குலம் அப்படின்னு கேட்கும்போது அந்தணன் அப்படின்னு தயங்காது பதில் சொன்னான். அவனோட தேரோட்டி குலத்துக்காக பொய் சொன்னான். குதிரை ஓட்டம் பழகினாயா? ஆமாம், பல கஷேத்திரங்களுக்கு போய் பல சாதுக்களையும் தரிசனம் செய்ய விரும்பினேன். அதற்காக குதிரை ஏற்றம் பழகினேன் அப்படின்னு கர்ணன் பொய் சொன்னான். நல்லது, உனக்கு நான் வித்தை சொல்லித் தருகிறேன். அந்தணர்களிலிருந்து ஒருவன் சத்திரியர்களை அழிக்க கிளம்பினான் என்ற நற்பெயர் என்னால் உனக்கு வரட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் செய்யறாரு. அவனுக்கு வித்தை கற்றுக் கொடுக்க தொடங்குறாரு. வில் பிடிக்கவும், அம்பு தொடுக்கவும், இழுத்து நிற்கவும், அசையாது விடவும் கற்றுக் கொடுத்துட்டாரு. அவன் சூரியனுடைய பிள்ளை. நெருப்பு மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். அவர் சொல்றதுக்கு முன்னாலேயே புரிஞ்சுக்கிட்டான். அவர் விடுறத பார்த்து அவரை விட நேர்த்தியா அம்பு விட்டான். அவர் வால் பிடிச்சதை பார்த்ததும் அவருக்கு எதிரே வால் பிடிச்சு நிக்கிறான். அவர் எப்படி வீசுறாரு அப்படின்னு கணக்கு அவனுக்குள்ள வந்துருச்சு. ஓடிய குதிரையில் அந்த அந்தனர் தாவி ஏறியதும், யானையின் பெயர் சொல்லி அழைத்து அதன் கன்னத்தில் அரைந்து நிறுத்தியதும் அவனுக்கு வியப்பை ஏற்படுத்தது. அந்த மந்திரங்களை அவர் காதில் சொல்ல அவன் அதையும் கத்துக்கிட்டான். கெட்டிக்காரத்தனமான ஒரு அந்தனரை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டாரு. இவ்வளவு சுறுசுறுப்பான கூர்மையான புத்தியையுடைய அந்தணனை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் பகல் நேரம் இருக்கிற சுறுசுறுப்பு இரவு நேரம் இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டாரு. கதிரவனை பார்த்தாலன்றி எனக்கு வலு வரவும் இல்லை, கதிரவன் இல்லையெனில் நான் சோர்ந்து போய் விடுகிறேன் அப்படின்னு பதில் சொன்னான். ஆமாம், இருட்டு உனக்கு பிடிக்கவில்லை என்பதை அறிந்தேன். கோடை காலங்களில் மற்ற எல்லா உயிரினங்களும் சுருண்டு கிடக்க நீ மட்டும் துள்ளி திரிந்து கொண்டிருக்கிறாய். சூரியனோடு சிநேகமாக இருக்கிறாய். நீ அந்தணன் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்தணனை தவிர வேறு யார் சூரியனோடு இவ்வளவு சிநேகமாக இருக்க முடியும் அப்படின்னு புன்னகை செய்றாரு. வசுசேனன் அப்படின்ற கர்ணன் மௌனமா அவரை பார்த்துட்டு நிக்கிறான். அவனுக்கு அவன் சொன்ன பொய் உறுத்தல. எந்த குற்ற உணர்வும் இல்லாம பார்த்தான். அதுக்கு பதிலா சத்திரியர்களோட அட்டகாசத்தால தாக்கப்படுற தன் குலத்தோரின் முகங்களே நினைவுக்கு வந்துச்சு. நான் அந்தணன் இல்லை, அந்தணனாகவும் விருப்பமில்லை. நான் தேரோட்டி, 4வது வர்ணம், வேரில் பழுத்த பலா. நான் ஒரு நெருப்பு. மனசுக்குள்ள பல்ல கடிச்சுக்கிறான். அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs. நன்றி, வணக்கம்.